பறைசாற்றியுள்ளார். இவரை குறித்து பாதைவனத்தில் ஒரு குரல் ஒலிக்கிறது: ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்துள்ளார். அந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்களையும் காட்டுத்தேனும் கொண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் இவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயர்கள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி, வீடியின் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களுக்கு சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். அப்புறம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே பேசி பெருமை கொள்ள வேண்டாம். கற்களில் இருந்தும் அபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரத்தின் வேருக்கே கோடாலி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரில் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமையுள்ளவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சூழலை தமிழ் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை பதற்றத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையான் பிரித்து சுட்டரிப்பார் என்றார். இது